நெக்ஸ்ட்டு ஸ்மார்ட் டார்கெட் ஆப்ஷன்ஸ். நீங்கள் ஈஸி ஆல்கோவில் ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி சிம்பிள் 3 டார்கெட்ஸ் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு டார்கெட் ஒரு 5000 ரீச் ஆனதும் நீங்கள் பொசிஷனை ஸ்கொயர் ஆஃப் பண்ணணும் அப்படின்னா பொசிஷனை ஸ்கொயர் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் டார்கெட் 1 எனேபிள் பண்ணிவிட்டு 5000 அமௌண்ட்டு ஃபிக்ஸ் பண்ணுறேன். ஸோ நீங்கள் எத்தனை குவான்டிட்டி பை பண்ணியிருக்கீங்களோ அந்த குவான்டிட்டி பேசிஸில் அந்த ஒரு பர்டிகுலர் சிக்னலில் 5000 ப்ராஃபிட் ரீச் ஆச்சுன்னா இந்த டார்கெட் 1 கண்டிஷன் ட்ரிகர் ஆகும். ட்ரிகர் ஆனதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணணும். நான் ஒரு 3000 ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா 3000 என்டர் பண்ணி அமௌண்ட்டுன்னு செலக்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஸ்டாப் லாஸே மெயின்டைன் பண்ண வேணாம், ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் அதுக்கப்புறம் வேணாம் அப்படின்னா இங்கே 0ன்னு வச்சு நீங்கள் நன் செலக்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் ஒரு 3000 செட் பண்ணிங்கன்னா ஆஃப்டர் டார்கெட் 1 இஸ் ட்ரிகர்டு 5000 ரீச் ஆனதுக்கப்புறம் அந்த ஹையஸ்ட் பாயிண்டில் இருந்து 3000 ருபீஸ் ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் ஃபாலோ ஆகும். அங்கேருந்து ஸ்டாக்கோடைய ப்ராஃபிட் ஒரு 6000 போச்சு அப்படின்னா ஸோ ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் வந்து இப்போது ப்ளஸ் 3000 இருக்கும். 6000 மைனஸ் 3000 ஈக்குவல்ஸ் டு ப்ளஸ் 3000. ஸோ மினிமம் உங்களுக்கு 3000 ருபீஸ் ப்ராஃபிட் கேரண்டீடாக கிடைக்கும். அந்த மாதிரி வந்த ப்ராஃபிட்டை கேப்சர் பண்ணுறதுக்கு தான் ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு இப்போ இந்த மாதிரி ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் ஹிட்டாச்சுன்னா நான் எவ்வளோ குவான்டிட்டிஸ் எக்ஸிட் பண்ணணும், இதுக்கு 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று டைரெக்டாக நீங்கள் குவான்டிட்டியை செலக்ட் பண்ணி எத்தனை குவான்டிட்டி எக்ஸிட் பண்ணணுன்றதையும் நீங்கள் இங்கே மென்ஷன் பண்ணலாம். இல்லைனா நீங்கள் பெர்சன்டேஜ் செலக்ட் பண்ணி இங்கே எத்தனை பெர்சன்டேஜ் ஆஃப் பொசிஷன்ஸை வந்து நீங்கள் ஸ்கொயர் ஆஃப் பண்ணணும் அப்படின்னு மென்ஷன் பண்ணலாம். 100% அப்படின்னு சூஸ் பண்ணிங்கன்னா எத்தனை குவான்டிட்டி ஓப்பனில் இருக்கோ அதை அப்படியே ஸ்கொயர் ஆஃப் பண்ணிவிடும். 50%ன்னு நீங்கள் சூஸ் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் 10 குவான்டிட்டிஸ் ட்ரேட் பண்ணியிருந்தால் அதில் 5 குவான்டிட்டிஸை ஸ்கொயர் ஆஃப் பண்ணிவிட்டு பேலன்ஸ் 5 குவான்டிட்டிஸை இது ரீட்டைன் பண்ணும். டார்கெட் 1 எனேபிள் பண்ணி 50% ஸ்கொயர் ஆஃப் பண்ணுறதுன்னு முடிவு பண்ணதுக்கப்புறம் இப்போ பேலன்ஸ் குவான்டிட்டிஸ்க்கு என்ன டார்கெட் வைக்கணும் அப்படின்னு நீங்கள் இங்கே சூஸ் பண்ணலாம். அது டார்கெட் 2 எனேபிள் பண்ணுங்கள். தென் செகண்ட் பார்ட் ஆஃப் த பொசிஷனுக்கு வந்து நான் 3000 செலக்ட் பண்ணிவிட்டு அமௌண்ட் செலக்ட் பண்ணுறேன். இப்போது பேலன்ஸாக ஓப்பனில் இருக்கிற குவான்டிட்டியோட ப்ராஃபிட் ஓப்பன் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் 3000 வந்துச்சுன்னா நீங்கள் ஆல்ரெடி 5000 ப்ராஃபிட் புக் பண்ணிட்டீங்க டார்கெட் 1ல். ஸோ டார்கெட் 2ல் அந்த 5000 இல்லாமல் அடிஷ்னலாக ஓப்பனில் இருக்கிற குவான்டிட்டிக்கு எவ்வளோ ப்ராஃபிட்ன்றது தான் கேல்குலேட் பண்ணும். இந்த செட்டிங்ஸை நீங்கள் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா செட்டிங்ஸில் நீங்கள் இன்ஸ்டெட் ஆஃப் ஓப்பன் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் க்ளோஸ்டு பொசிஷனுடைய ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ரியலைஸ்டு ப்ராஃபிட் அண்ட் லாஸுமே சேர்த்து நீங்கள் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணணும்னா அப்படியும் பண்ணிக்கலாம். பட் நீங்கள் ஏதாவது ஒரு மெத்தட் தான் ஃபாலோ பண்ண முடியும் எல்லா பொசிஷனுக்கும். ஈச் அண்ட் எவ்ரி பொசிஷனுக்கு அந்த மாதிரி செட் பண்ண முடியாது. இப்போ நான் டார்கெட் 2க்கு 3000 ப்ராஃபிட் செட் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம பேலன்ஸாக வச்சுருக்க 5 குவான்டிட்டிஸ் அதில் 3000 ப்ராஃபிட் வந்துச்சுன்னா டார்கெட் 2 ட்ரிகர் ஆகும். அந்த டார்கெட் 2 ட்ரிகர் ஆனதுக்கப்புறம் 2000 ருபீஸ் நான் வந்து ட்ரைலிங் ஸ்டாப் லாஸாக இதை ஃபாலோ பண்ணணும்னு நினச்சேன் அப்படின்னா இங்கே 2000 போட்டு இங்கே அமௌண்ட்டுன்னு செலக்ட் பண்ணணும். அப்புறம் நான் டார்கெட் 2 போதும், எனக்கு இதோட டார்கெட் 3 வேணாம், டார்கெட் 2 ஹிட் ஆகிடுச்சு, இல்லை டார்கெட் 2 ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சுன்னா எல்லா பொசிஷனை எக்ஸிட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா இதில் 100% செலக்ட் பண்ணுங்கள். பிகாஸ் இந்த எக்ஸிட் குவான்டிட்டி பெர்சன்டேஜ் இந்த டார்கெட் 2 டார்கெட் பை டிஃபால்ட் ஓப்பன் பொசிஷன்ஸில் இருக்கிற குவான்டிட்டிஸை மட்டும்தான் யூஸ் பண்ணும், க்ளோஸ்டு பொசிஷன்ஸை கணக்கில் எடுத்துக்காது. நீங்கள் மேலேயே 50% ஸ்கொயர் ஆஃப் பண்ணிட்டுமே அப்போ கீழே 50% ஸ்கொயர் ஆஃப் பண்ணால் போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது அப்படி ஒர்க் பண்ணாது. நீங்கள் மேலே 5 பொசிஷன்ஸ் க்ளோஸ் பண்ணிட்டு இருப்பீங்க, கீழே another 5 பொசிஷன்ஸ் இருந்துச்சுன்னா அதில் 50% தான் ஸ்கொயர் ஆஃப் பண்ணும். நீங்கள் இன்கேஸ் குவான்டிட்டியாக நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ நான் மேலே 5 குவான்டிட்டி ஸ்கொயர் ஆஃப் பண்ணணும், கீழே வந்து 5 குவான்டிட்டி ஸ்கொயர் ஆஃப் பண்ணணும் அப்படின்னு செலக்ட் பண்ணிங்கன்னா ஸோ டார்கெட் 1 ஹிட் ஆகும்போது 5 குவான்டிட்டிஸ் எக்ஸிட் பண்ணும், டார்கெட் 2 ஹிட் ஆகும்போது நீங்கள் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்க 5 குவான்டிட்டிஸ் எக்ஸிட் பண்ணும். சப்போஸ் பை மிஸ்டேக் நீங்கள் ஆல்ரெடி ஓப்பனில் வச்சுருக்கிற குவான்டிட்டியை விட எக்ஸிட் குவான்டிட்டி அதிகமாக செட் பண்ணிட்டீங்கன்னா கவலைப்பட வேணாம், இது தப்பாக ஆர்டர் போடாது. ஓப்பன் குவான்டிட்டி எவ்வளோ இருக்குதுன்னு வெரிஃபை பண்ணிவிட்டு அதுக்கு மட்டும்தான் ஆர்டர் போடும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு 5 குவான்டிட்டிஸ் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கீங்க, பட் ஆஸ் பர் த பொசிஷன் உங்ககிட்ட 3 குவான்டிட்டி தான் ஓப்பனில் இருக்குது அப்படின்னா இது 3 குவான்டிட்டிஸ்க்கு தான் ஆர்டர் போடும், 5 குவான்டிட்டிஸ்க்கு ஆர்டர் போடாது. சேவ் as டிஃபால்ட். இப்போ நான் சேவ் as டிஃபால்ட்டு கிளிக் பண்ணேன்னா இப்போ நான் இங்கே செட் பண்ணியிருக்க வேல்யூஸ் வந்து டிஃபால்ட்டாக செட் ஆகிடும். இட் மீன்ஸ் நான் இதுக்கப்புறம் எந்த சிம்பிள்ஸ் ஆட் பண்ணாலும் டார்கெட் நான் 1 by 1 ஆட் பண்ண வேணாம், ஆட்டோமேட்டிக்காக இங்கே நம்ம என்ன டிஃபால்ட்டாக சேவ் பண்ணும்போது என்ன வேல்யூஸ்
ஃபீட் பண்ணியிருக்குமோ இந்த வேல்யூஸ் தான் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு சிம்பிள்லையுமே அப்டேட் ஆகும். ஸோ அந்த கேஸில் பொசிஷன் எக்ஸிட் மட்டும் பெர்சன்டேஜாக சூஸ் பண்ணுறது தான் பெஸ்ட் ஆப்ஷன். நான் சேவ் அஸ் டிஃபால்ட்டு கொடுத்துட்டேன். சப்போஸ் நீங்கள் வேல்யூ ஏதாவது சேஞ்ச் பண்ணிடுறீங்க, சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் இல்லை எனக்கு டிஃபால்ட் வேல்யூ இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னா இங்கே லோட் டிஃபால்ட் டார்கெட்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா இமீடியட்டாக நீங்கள் என்ன டிஃபால்ட்டாக சேவ் பண்ணும்போது என்ன வேல்யூஸ் இருந்துச்சோ அந்த வேல்யூஸோட இங்கே லோட் ஆகிடும். கிளியர் ஆல் இந்த பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா டார்கெட் எல்லாமே கிளியர் ஆகிடும். இப்போ நான் கிளியர் பண்ணதும் எல்லா டார்கெட்டும் போயிடுச்சு. பட் நான் சேவ் அஸ் டிஃபால்ட்டுன்னு ஆல்ரெடி கொடுத்ததுனால இங்கே லோட் டிஃபால்ட் டார்கெட்ஸ் கிளிக் பண்ணதும் நான் ஆல்ரெடி என்ன டார்கெட் செட் பண்ணதோ அது லோட் ஆகிடுச்சு.